சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். இன்றைக்கு எல்லா மனிதர்களும் தங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்வதற்கு ஒரு நல்ல மனிதன் வேண்டும், நம்பகமான உண்மையான ஒரு நல்ல உறவு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லாவற்றையும் சேர்த்து செய்வதற்கு, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக சில ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நாடுவாங்க. அப்படி தேடும் பொழுது சில நேரத்துல ஒரு நல்ல மனிதன் கிடைக்கிறதில்லை, உண்மையான மனிதர்கள் கிடைப்பதில்லை. நம்ம யாரை நாம உண்மையாக இருப்பார்கள் சொல்ல நினைக்கிறோமோ அவர்களே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரங்கள் அதிகமாக வந்துவிடும். கூடவே இருந்து ஏமாத்துறது, வார்த்தையில நல்லதை சொல்லிவிட்டு இருதயத்தில தீமையான எண்ணத்தை கொள்ளுவது, இப்படிப்பட்ட மாறுபாடான இருதயங்கள் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம அந்த மாறுபாடான இருதயம் உள்ள மனிதனை நாம நம்பாம, அந்த மனிதனை நாம எதிர்பார்க்காம, நம்மை படைத்த நம்முடைய பிதாவாகிய கடவுளத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமது கடவுள் மாத்திரமே நமக்கு நல்ல துணையாக, நல்ல உறவாக, நல்ல நண்பனாக அவர் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக, நம் மீது அன்பு கொண்டவராக, நமக்கு இறங்குகின்றவராக, நமக்கு நல்ல வழியை காட்டுகின்றவராக, நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற கடவுளாக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கடவுள் சொல்றாரு, உண்மையில கண்ணை வைக்கிறேன், உனக்கு ஆலோசனை சொல்றேன் என்று சொல்லி கடவுள் சொல்றார். அப்ப நாம கடவுளை நாம நம்பி அவருக்குள்ளாக வாழும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருப்பார். நல்ல ஆலோசனை சொல்ல, நல்ல வழியை காட்ட, எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கடவுள் நம்மோடு இருப்பார். ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு தாவீது அதான் சொல்றாரு. சங்கீதங்கள் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு நமது கடவுள், நமது பிதாவாகிய கடவுள் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய பணி என்னவென்றால் தனது மந்தையை நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும், தனது மந்தையை நல்ல வழியில அழைத்து போகணும், தனது மந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் நல்ல மேய்ப்பனுடைய பணி. அப்ப இன்றைக்கு நமது பிதாவாகிய கடவுள் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறாரு. அப்படி குமாரனை நமக்கு மேய்ப்பனாக கொடுத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனாகிய கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பரலோகத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு எல்லா நித்திய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவர் இயேசு ஆண்டவர். அப்போ அவர் நமக்கு மேய்ப்பராக, அவர் நமக்கு நண்பனாக, அவர் நமக்கு உறவாக நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு குறைவில்லை, நம்ம வாழ்வில் எந்த குறைவு வராது. ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் ஏசாண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானே, இந்த வார்த்தை பிரகாரமாக நாம மனிதனை தேடாம கடவுளை தேடுவோம், மனிதனை பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். அவரே நமது மேய்ப்பராகிய இயேசு ஆண்டவர். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நல்ல ஆலோசனை தரக்கூடிய மனிதர்களை தேடக்கூடிய நிலைகள் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நல்ல உறவாக உண்மையான மனிதர்கள் யாராவது இருப்பார்களா என்று சொல்லி நாங்கள் தேடுகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல ஒருவரும் அப்படி இல்லை, எல்லாரும் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக நீர் ஒருவர் மாத்திரமே உமது குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக, நல்ல உறவாக, நல்ல நண்பனாக, நல்ல துணையாக நீர் எங்களோடு எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்குள்ளாக வாழத்தக்கதான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக உடைய கருத்துல ஒப்புவிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என்னுடைய பயணங்கள், வேலைகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாரும் நிறைவேற்றும், எல்லாருக்கும்
நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியாக எல்லாருடைய விசுவாசம் நிறைவேற்றும்படியாக, எல்லாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக, எல்லாருடைய நம்பிக்கை நீர் முழுமையாக வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், எல்லாரையும் ஆசீர்வதியும். இறைவன் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.